Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ரோசிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு பேசிக்கான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் தேவையான அளவு ஜிஞ்சரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரஃப்லி சாப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ரஃப் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வெயிங் ஸ்கேல், மெஷரிங் கப், டம்ளர், கிண்ணம் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சாப் பண்ண ஜிஞ்சர் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க, அது வந்து தப்பான மெஷர்மெண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 208 கிராம்ஸ் இருந்தது. இப்போ வந்து கார்லிக் மெஷர் பண்ணலாம். கார்லிக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் வந்து ஜிஞ்சரை விட கம்மியாக இருக்கக்கூடாது கார்லிக். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 5 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, தட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது கூட நம்ம வந்து தண்ணி மட்டும் போட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். சில பேர் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து ஆயிலெலாம் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை. ஜஸ்ட் ப்ளைன் ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் வந்து வாட்டர், ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரிச்னு அரோமேட்டிக்கான ஒரு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்மளுக்கு பயங்கர ஹைஜீனிக்காக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம 2 மெத்தடில் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ஃப்ரீசர்லேயும் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். இது எப்படின்னா, நம்ம உடனே ஒரு 4-5 டேஸில் காலி பண்ணிவிடுவோன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். நமக்கு வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகும் காலி ஆகனா நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாரில் இருக்கிறத நான் இப்போதைக்கு சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கை வச்சு தண்ணி ஊற்றிலாம் நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை வந்து இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையான ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ மெடிசினல் வேல்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறத இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷனாக வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். மொத்தமாக வச்சு ஸ்பூனில் எடுத்து திருப்பி இது பண்ணி டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டெம்பரேச்சருக்கு வெளியில் எடுத்து அது வந்து திரும்பி உள்ளே வைக்கிறது உடனே கெட்டுடும். இந்த மாதிரி குட்டி குட்டி போர்ஷன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வைக்கும்போது நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் இம்மீடியட்டாக ஃப்ரீசரில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது இந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ நான் 10 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸாக தான் வச்சு வைக்கணும். ஃப்ரீசரில் மொத்தமாக வச்சு வைக்கவே கூடாது, அது கெட்டுடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஃப்ரீஸ் தான் பண்ண போகிறேன். இந்த குட்டியாக இருக்குல்ல, கொஞ்சமாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போ இது வந்து நம்ம வச்சு ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்போ ரெடி பண்ண மாதிரி இருக்கும், கெட்டு போகாது. மினிமம் நம்மளுக்கு வந்து 1 to 2 months வந்து இருக்கும். இதுதான் என்னோட மெத்தட் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டோரேஷன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்